சுவாமி சகராஜர் பத்தி நான் முதல்ல கேள்விப்பட்டது ஒரு பெரிய ஆச்சரியம். மாதிரி ஒரு மாபெரும் மனிதர் தமிழ்நாட்டுல இருந்திருக்கார். ஆனா எல்லாருக்கும் போய் எனக்கு தெரியல, எனக்கே தெரியல. முதல்ல இது வந்து ஒரு 2 வருடம் முன்னாடி தான் இந்த பிரச்சனை. அதுல இருந்து நானும் அது வந்து இது ஒரு சொன்ன 2 கருத்துக்கள் எனக்கு ரொம்ப ஆழமா சமுதாயம் எப்படி போறதுன்னா 2 தான் முக்கியம். இது வந்து ஆன்மீகமும் கல்வியும். இது ரொம்ப டீப்பான அது நான் ஒரே உதாரணம்னா அந்த கல்வி சார்ந்த அறிவு சார்ந்த பொருளாதாரம், அறிவுபூர்வமான பொருளாதாரம் அது இருந்தால்தான் கிராமங்கள் மிகவும் எதிர்ப்பையும் உயர முடியும் அப்படின்றதுக்கு அவங்களோட வாழ்க்கையை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறாங்க. இது இன்னைக்கு ஏன் கிராமங்களை நோக்கி வரணும்னு சொல்றேன். இன்னைக்கு காத்தாலோட நான் வந்து மீட் பண்ணினேன். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இந்தியா முழுக்கவே இதே ட்ரெண்ட் தான் இருக்கு. தமிழ்நாட்டுல 24% பட்டியல். கிராமங்கள்ல தான் இன்னைக்கு குழந்தைகள் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் சொல்லுவாங்க. அதாவது ஒரு கணவன் மனைவிக்கு 2 குழந்தைகள் இருந்தாலும் அடுத்த ஜெனரேஷன் அதே மக்கள் தொகை அதே லெவலில் இருக்கும். ஒரு ஊர்ல 2000 பேர் இருந்தாங்கன்னா ஒரு கணவன் மனைவிக்கு 2 குழந்தைகள் இருந்தால்தான் 2.3 அப்படின்வாங்க. 2 குழந்தைகள் இருந்தால்தான் அந்த பாப்புலேஷன் அப்படியே இருக்கும். 2000 இருக்கிறது அடுத்தது 2000 இருக்கும். ஜப்பான் நாட்டுல ஒரு கிராமத்துக்கு போனேன். அங்க ஒரு ஆபீஸ் வச்சிருக்கோம். அங்க 6000 மக்கள் இருக்காங்க. ஆனா ஒரு வருஷத்துக்கு 20 குழந்தை தான் பார்க்குது. அந்த 6000 மக்கள் அதே 6000 இருக்கணும்னா வருஷத்துக்கு 100-120 குழந்தை பார்க்கணும். 100 குழந்தை கிட்ட பார்க்கணும். 80-100 அப்படியாவது இருக்கணும். 20 தான் பார்க்கறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா மக்கள் தொகை குறைஞ்சிட்டே போகும். ஜப்பான் நாட்டுல இது இப்போ தெரியுது. இந்தியாவில் பாத்தீங்கன்னா நம்ம நகரங்களிலே கேட்குறதுக்கு வந்துச்சு. சென்னையில ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் போய் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை தான் இருக்கும். இல்ல குழந்தைய இருக்காது. ஜோன்களோடதே அதை பார்க்கறது. குழந்தைகளே கிடையாது. குழந்தை பெற்றுக்கிறது அந்த மாதிரி வந்துட்டோம். இப்ப இந்தியாவோட எதிர்காலம் எங்க இருக்குன்னா இதுவும் கிராமங்கள்ல தான் இருக்கு அப்படின்னு. அதை நோக்கி நாம் போக வேண்டியது. ஏன்னா தொழில்துறையிலோ தொழில்நுட்பமோ மருத்துவமோ எல்லா அறிவாற்றலும் நம்ம இஸ்ரோ வேணும் எல்லா வேணும்னாலும் அந்த டேலண்ட் எங்கே வரப்போகுது அப்படின்னா இந்த கிராமங்கள்ல தான் வரப்போகுது. இந்த கிராமங்கள்ல தான் பிறக்காங்க. அதை நான் எப்படி சொல்லுவேன். நான் ஒரு அர்பன் பெங்களூர் போகும்போது ஒரு குரூப்ல என்ன சொல்லுவேன்னா பிறக்காத குழந்தை வந்து டாக்டர் ஆக முடியாதுல்ல, பிறக்காத குழந்தை வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியாதுல்ல. கரெக்டா அது இன்னைக்கு பிறக்காத குழந்தை எப்படி 20 வருஷம் முன்னாடி வந்து நான் மருத்துவம் படிக்க முடியும், இல்ல இன்ஜினியர் ஆக முடியும், இல்ல என்ன வேலையும் செய்ய முடியும். இன்னைக்கு அந்த நிலைமை தான் இருக்கு. இதனால கிராமங்கள் இருந்தால் இன்னைக்கு இந்த டெமோகிராபிக்ஸ் இந்த பாப்புலேஷன் கரெக்டா இருக்கு. அதாவது 2 குழந்தைகள் இருக்கு. அதிகமாவும் இல்லை. அதாவது 3, 4, 5 எல்லாம் இன்னைக்கு கொண்டு போச்சு. 2 குழந்தைகள் இருக்கு. 2 கரெக்டான நம்பர். அதனால இன்னைக்கு எந்த பிசினஸ் இருக்கிறவங்க எந்த தொழில இருந்தாலும் அடுத்த ஜெனரேஷன் என்ன எப்படி இந்த தொழில்நுட்பங்களை செய்ய முடியும், இது முடியும் அப்படின்னா அந்த மக்கள் தொகை இருக்கிற இடத்துல நோக்கி தான் போகும். அது ஒரு பெரிய அறிவுபூர்வமா சொல்றாரு. எந்தால எல்லாமே எனக்கு வந்து முதல்ல கணக்கு போட்டு பார்க்கறாங்க. ஏன் அப்படி? அப்போ அந்த கிராமங்களை இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்குன்னா நேற்று கூட நான் 3 கிராமங்கள் மதியம் 3 கிராமங்கள் போனேன். இன்னைக்கு முடிச்சுட்டு ஒரு 2 கிராமம், நாளைக்கு நாகப்பட்டினத்தில் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. 3-4 கிராமங்கள் போகிறோம். நம்ம இன்னைக்கு ஆளுநர் வராது. இந்த கிராமங்களுக்கு தான் போறோம். பார்த்தா நீங்க இன்னைக்கு என்னென்ன பிரச்சனைகள் சொல்றாங்க பார்க்கறது முன்னாடி பார்த்தோம். ஒரு 30-40% நம்ம காலத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பட்டா நிலைமை இல்லை. அவங்க இருக்கிற இடத்துல கூட பட்டா இல்லை. பட்டா இல்லாம தான் இருக்காது. இது உங்களுக்கே தெரியும். அந்த விஷயம் தெரிஞ்ச விஷயம் தான் சொல்றேன். அதே மாதிரி அடுத்தது நான் நாகப்பட்டினத்துல சில கிராமங்கள் போனேன். இன்னமும் குழந்தைகள் வந்து
சாப்பாட்டு உணவுக்கே வழி இல்லாமல் இந்த நம்ம சோமாலியா அப்படின்னு போட்டோம்லாம் காட்டுவாங்களே அந்த நிலைமையில இருக்கும். பார்த்தேன் முன்னாடி பார்த்தேன், பட்டா நிலம் கிடையாது, நிறைய இடத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இந்த நிலைமையில இவ்வளவு வருடம் இருக்குது. இதை எப்படி மாற்றும்? இதை எப்படி மாற்றும்? இதற்கு தான் நான் வந்து ஒன்று டிசைட் பண்ணிட்டேன். நானே வந்து இந்த தொழில்நுட்பத்தில் இருக்க, மென்பொருள் இருக்க, சம்பாதிக்கிறதுக்கு இருக்கு. நானே கேட்டுட்டேன், இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண நம்ம எதுக்கு சம்பாதிக்கணும், எதுக்கு தொழில் நடத்தணும், எதுக்கு நம்ம பண்ணியிருக்கோம்? அதனால தான் ஏன்னா நம்ம மட்டும் நம்ம பிறந்த மட்டும் தஞ்சை மாவட்டம், அப்புறம் தென்காசி மாவட்டத்தில் ஆஃபீஸ் வச்சிருக்கோம். எல்லா இடத்துலையும் இப்படி இருக்கு. நாகப்பட்டினம் எனக்கு பூர்வீக ஊர். ஆக்சுவலி எங்க ஊர்ல எனக்கு வந்து நாகப்பட்டினம் தான் சொல்லுவாங்க. ஸோ நாகப்பட்டினம் எனக்கு வந்து இது ஒரு கனெக்ஷன். நாகப்பட்டினம், தஞ்சை, தென்காசி இப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் சம்பாதிச்சு தான் போவோம் அப்படின்னு தோணுது. அப்புறம் இங்கதான் வந்து நம்ம எதிர்காலம் இருக்கு. நான் சொன்ன மாதிரி எதிர்கால குழந்தைகள், எதிர்கால இன்ஜினியர், எதிர்கால டாக்டர் எல்லாம் இங்க தான் வர போறாங்க. அப்ப அந்த குழந்தைகளை இன்னைக்கு நல்லா கவனிக்கலன்னா எப்படி வருவாங்க? ஸோ இதெல்லாம் தான் என்னோட இதுக்காக தான் நான் தெரிஞ்சு மாட்டேன், இந்த அறிவுபூர்வமா யோசிச்சு. அப்போ இதுக்கு ஆன்மீகம் ஆன்மீகம் ஏன்னா இது நான் வந்து ஒரு பிராமணர் இதுல பேசுறேன். நான் என்ன சொன்னேன்னா, பிராமணர் அந்தனர் என்பது யார்? வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறவங்க அந்தனர் இல்லை, சுயநலம் இருக்கிறவங்க அந்தனர் இல்லை, ஆடம்பர வாழ்க்கை வாழ்வது அந்தனர் இல்லை. இதெல்லாம் மிக முக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் ஜோரா கேட்கலாம். ஏன்னா இதுதான் வந்து சுயநலம் அந்தனர் அப்படின்னா இதெல்லாம் இருக்கணும். வட்டி விட்டு சம்பாதிக்க கூடாது, சுயநலம் இருக்கக்கூடாது, ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடாது, சொகுசு வாழ்க்கைக்கு அடிமையாக கூடாது. அப்புறம் எது சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்தனர் அப்படின்னா சம்பாதிக்கிறது நம்ம சமுதாயத்துக்கு நல்லது செய்யறது சம்பாதித்தால் மட்டும்தான் ஒரு இருந்தால் நான் வந்து உண்மையான அந்தனராக இருக்க விரும்புகிறேன். அப்படி இருக்கு, அதுவும் ஒரு மாடல் தான். இதுதான் நம்மளது எல்லா வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆன்மீகமே இந்த இரண்டு தான். ராஜமாபுரியவர் சொல்லி விபூத்தியாக தான் எனக்கு டீச் பண்ணாரு. என்ன சொல்லுவாங்கன்னா, ரெண்டு விஷயங்கள். தன்னடக்கம் வேணும், முதல்ல போதுமென்ற மரமே வேணும். அது இல்லைன்னா ஆன்மீகமே இல்லை. தன்னடக்கம் இல்லை, போதுமென்ற மரமே இல்லை அப்படின்னா ஆன்மீகமே இல்லை. நான் வந்து கோவிலுக்கு செய்யறேன், அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. முதல்ல தன்னடக்கம் வேணும். இரண்டாவது நம்ம வந்து போதுமென்ற மரமே வேணும், இது வேணும் வேணும் வேணும். இது ரெண்டும் இருக்கிறதால தான் எனக்கு வந்து அது எனக்கு ரொம்ப ஆழமா இருந்துச்சு. நம்ம சகதத்தை சொல்லி இதேதான். இதான் வந்து ஆன்மீகமும் கல்வியும் அறிவாற்றலும் தெரியும். இன்னைக்கு நான் உங்களுக்கு உலக நிலவரம் சொல்றேன். தொழில்நுட்ப ரீதியா இந்த ரூம்ல இருக்கிற எல்லா தொழில்நுட்பங்களும் இருப்பாங்க. இந்த கேமரா இருக்கு, இந்த எல்இடி லேம்ப் இருக்கு, எல்லாமே இதோட தொழில்நுட்பங்கள் எல்லாமே வெளிநாட்டுல இருக்கு. இந்தியாவிலேயே ஃபேக்டரி இருக்கும். ஒரு ஃபேக்டரிக்கு போய் பாத்தீங்கன்னா அந்த ஃபேக்டரியில இருக்கிற மிஷினரி, திருப்பூர் போங்க, கோயம்புத்தூர் போங்க, அந்த மெஷின் டூல் எல்லாம் வெளிநாட்டு. ஆனா இங்க இவ்வளவு பேர் நேற்றுக்கு போன கிராமத்துல கூட 2 பேர் நான் மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன், நான் சிவில் படிச்சிருக்கேன், அது படிச்சிருக்கேன், வேலை இல்லாம. ஏன் இந்த மெக்கானிக்கல் வேலை இல்லைன்னா இந்த வாங்குற மிஷின்லாம் தொழில்நுட்ப வெளிநாட்டு. அதான் பிரச்சனை. அப்போ அது நம்ம நாட்டில் அந்த தொழில்நுட்பங்களை உருவாக்கினால் மட்டுமே வேலை வாய்ப்பு உருவாக்குது. அது முக்கியம். இதே மாதிரி இந்த கல்வி, அதுக்கு கல்வி திறன் வேணும். கல்வி திறன் இருந்தால் தான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் கேமரா இதெல்லாம் செய்ய முடியும். அது வேணும். அறிவியல் வேணும், தொழில்நுட்ப கல்வி வேணும். நான் வந்து இந்த தொழில்நுட்பங்களை கிராமங்கள் செய்யணும் அப்படின்னு. ஏன் கிராமங்கள் செய்யணும்னா, இங்கதான் வந்து கிராமங்களுக்கு ஒரு கிராமத்தை பத்தி சொல்லிடுறேன். கிராமங்கள் வந்து விவசாயத்தை மட்டுமே நம்பி எப்பவும் இருந்தது. நமது பொருளாதாரம் நீங்க 100 வருடம் 200 வருடம் முன்னாடி போய் பாத்தீங்கன்னா ஒரு கிராமங்களை சுற்றி விவசாயம் மட்டும் இல்லை, நெசவு தொழில் இருக்கும், மண்பாண்ட தொழில் இருக்கும், வெங்கல தொழில் இருக்கும், தங்க ஆசாரிகள் இருப்பாங்க, பல தொழில்கள் இருக்கும். ஒரு கிராமத்தை சுற்றி வைத்தியர்கள் இருப்பாங்க. இது எல்லாமே இருக்குது. ஒரு கிராம ஒரு கிளஸ்டர் அப்படின்பாங்க. அந்த வில்லேஜ் கிளஸ்டர் வந்து ஒரு நல்ல ஒரு பொருளாதார ரீதியா பேலன்ஸ்டா இருக்கும். அங்கே பல தொழில்களும் இருக்கும் ஒரு கிராமத்தை சுற்றி. இன்னைக்கு எல்லா தொழிலும் வெளிவந்துச்சு. கிராமத்துக்குள்ள விவசாயம் மட்டும்தான் இருக்கு. இதனால என்ன ஆச்சுன்னா,
விவசாயத்தை நோக்கி நிறைய பேர் வர வேண்டிய நிலைமை வந்துச்சு. அவங்க தொழில் போச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? நெசவு தொழில் இல்லை, விவசாயத்தை பண்ணுவாங்க. அதனால விவசாயத்துல இன்கம் குறைய ஆரம்பிச்சு. விவசாயிகளுக்கும் அதனால அடி. ஏன் விவசாயிகள் அடி வாங்கினாங்கன்னா நிறைய பேர் விவசாயத்தை நோக்கி வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அவங்க தொழிலை தலைவடைந்தாங்க. ஒன்னே இல்லை, சென்னை பெங்களூர் நோக்கி போனது, மும்பை இந்த மாதிரி நோக்கி போகணும், குழப்பே இல்லை அப்படின்னு. இல்ல விவசாயத்துல ஏதோ இருக்கும் பார்க்கணும், விவசாயத்திலும் இல்லை. விவசாயத்தை நம்பி மட்டுமே கிராமங்கள் எப்போதும் இருந்ததில்லை, இப்பவும் இருக்க முடியாது. விவசாயத்தை நம்பி மட்டுமே பொருளாதாரம் இருக்க முடியாது. ஆனா விவசாயத்தை நம்பி இருக்க முடியாது. இன்னைக்கு நான் நகரத்துக்கு போன நினைக்கிறாங்க, தேவையில்லை. தொழில்களை கிராமங்களுக்கு கொண்டு வர முடியும். இதை நோக்கிதான் இப்போ மென்பொருள் வசதி. இப்ப ஒழுங்கேரி கிராமம் இங்கிருந்து ஒரு 40 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் கொள்ளத்தை தாண்டினோன்னு அணக்கரையை தாண்டினோன்னு அந்த பாலத்தை தாண்டினோன்னு இங்கேருந்து ஒரு 1 மணி நேரம் தான் நல்ல ரோடு தான் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இன்னைக்கு ரோடெல்லாம் நல்லா இருக்கு. இன்னைக்கு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்துச்சு. ஃபைபர் ஆப்டிக் கனெக்ஷன், தொழில் R&D ரிசர்ச், அதாவது ஆராய்ச்சி செய்வது, என்னென்ன ப்ராடக்ட் கேமராவை எப்படி செய்யறதுக்கு ஆராய்ச்சி, இந்த மாதிரி விஷயங்கள், சிறிய தொழிற்சாலைகள், மெஷின்லாம் சொல்றேன், இதை செய்யக்கூடிய இது நிறுவனங்கள், இதெல்லாம் கிராமங்களில் வர முடியும். அதை காட்டுறதுக்கு தான் நம்ம இப்போ கிராமங்கள் செய்யணும். இப்போ தமிழ்நாட்டில் இப்போ ஒரு 4-5 பெரிய செக்டர் கிராமங்கள் வந்து தென்காசிக்கு சொன்னாலும் இப்போ ஒழுங்கேரியில மதுரை கிட்ட கப்பலூர் இருக்கிற ஒரு இடத்துல செய்வோம். தருமபுரி திருநெல்வேலி மாவட்டத்தில் செய்வோம். கோயம்புத்தூருக்கு ஒரு மணி நேரம் தள்ளி பல்லடம் கிட்ட ஒரு ரோடு கிட்ட ஒரு கிராமத்தில் ஒரு ஃபேக்டரி, பழைய டெக்ஸ்டைல் ஃபேக்டரி வாங்கி மென்பொருள் நிறுவனம் ஆகிட்டோம். அந்த மாதிரி இப்போ நிறைய இடத்துல பல மாவட்டங்கள்ல மற்ற இடங்கள்லாம் வரலான்னு ஒரு ஐடியா வச்சிருக்கோம். இப்போ கடைசியாக நான் சொல்றேன், இது எல்லாமே செஞ்சாலும் இன்னைக்கு கிராமங்கள் எதற்காக சொல்றேன், இந்த தன்னடக்கம் போதும் என்ற மரபே, இந்த எண்ணங்கள் கிராமங்கள் இருந்தால்தான் நமக்கு இயற்கையாக இயற்கையுடன் ஒன்று வாழும் தன்மையே கிராம வாழ்க்கையில இருக்கு. ஏன்னா நகரத்துக்கு போனா பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த காமிச்சிருக்காங்களா, அவங்க எந்த ஏசி வாங்கினாங்களா, நம்ம அதை தோணும் வருது, அடுத்தது நம்ம வாங்கணும். அது தானாவே அந்த போட்டி மனப்பான்மை நமக்கு வருது. போதும் என்ற வேலையை காணும். அடுத்தவங்க என்ன காமிச்சிருக்காங்க, அந்த பெரிய காமிச்சிருக்கோம், அந்த எண்ணம் நமக்கு வருது. நகரங்கள் அப்படின்றது ஒரு ஈகோ ட்ராப், நம்ம ஈகோ ட்ரிகர் ஆக்கி. அப்ப நமக்கு அந்த ஆன்மீக வாழ்க்கை போதும் என்ற மனமே அந்த வாழ்க்கை வேணும்னா கிராமங்களை நோக்கி, இயற்கையை நோக்கி, இயற்கை அன்னையை நோக்கி போக வேண்டிய தருணத்தை ஏற்படுத்தி. இது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, இது கிளைமேட் சேஞ்ச், பருவநிலை மாற்றம், வெப்பம் அதிகமாகுது. இதற்கெல்லாம் என்ன இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? ஒரே தீர்வு, நமது எளிமையான வாழ்க்கை, இயற்கையுடன் உள்ள வாழ்க்கை இருந்தால்தான் இருக்க முடியும். நான் ஒரு பக்கம் தொழில்நுட்பம் சொல்றேன், எல்லா விஷயமும் சொல்றேன், எளிமையான வாழ்க்கையும் சொல்றேன். ஏன்னா நமக்கு மகாத்மா காந்தி சொல்றாரு, நமக்கு தேவைக்கான இது எல்லாமே இருக்கு. நம்ம பேராசைப்பட்டா இருக்காது. தேவையை நிவர்த்தி செய்வது, பேராசையை எப்போதுமே நிவர்த்தி செய்ய முடியாது. அது மிக உண்மையான தத்துவம். அது கிராம வாழ்க்கையில தான் அந்த தேவை, அடிப்படை தேவைகள் நம்மளால சால்வ் பண்ண முடியும். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வேணும், தண்ணி வேணும், எலக்ட்ரிசிட்டி வசதி வேணும், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வேணும், அதெல்லாம் வேணும். அதே சமயம் போதுமென்ற மரபையும் வேணும். அது இருந்தால்தான் நிம்மதியான வாழ்க்கை. இதெல்லாம் தேடிதான் இப்ப இந்த ப்ராஜெக்ட் நிறைய இருக்கும். இந்தியாவுக்கு இந்த சர்கார்ந்த விழாலாம் எனக்கு ஒரு உறுதிமொழி. இன்னும் சிதம்பரம் வேலையால் நிறைய செய்யணும் அப்படின்னு ஒரு எல்லாரும் எனக்கு அவர் பேசி கேட்கலாம், அவங்க தான் எனக்கு